ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் பீஸ்ட் ரேஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் மேத்யூ சாப்ரியூ அண்ட் இசிஸ் வெல்வெரிடே நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் தூங்கி எந்திக்கிறப்போ நீங்கள் பார்த்து வளர்ந்த உலகம் டோட்டலாக வேற ஒன்றா மாறி போயிருக்கு. உங்கள் செட்டி பாதி அழிஞ்சு போயிட்டு உங்கள் சொசைட்டியே மொத்தமாக மாறிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற புது உலகத்தில் நீங்கள் உயிர் வாழ்கிறதே ஒரு கேம் மாதிரி ஆகிட்டு. அந்த பாயிண்டில் இருந்து தான் பீஸ்ட் ரேஸ்னு ஒன்று ஆரம்பிக்குது. படத்தோட ஓப்பனிங்கில் நமக்கு ஒரு பாதி அழிஞ்சு போன கவர்மெண்ட்டே இல்லாத பிரேசில் கண்ட்ரியை காமிக்கிறாங்க. அதில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் ஒரு டெட்லியான காம்படிஷனை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அந்த கேம் பேர் தான் பீஸ்ட் ரேஸ். அது ஒன்றும் நார்மல் ரேஸ் கிடையாது. பிகாஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தோந்து போகிறவங்க ஏதாச்சும் இழந்து ஆகணும். அண்டு ஜெயிக்கிறவங்களோட வாழ்க்கையே நல்லதாக மாறிடும். இப்போ இந்த கண்ட்ரியில் கவர்மெண்ட்டே இல்லாத சொசைட்டி இருக்குது. ஸோ ஹை ஸ்டேட்டஸில் உள்ள பணக்காரங்கெல்லாம் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக கஷ்டப்படுறவங்கள வச்சு கேம் விளையாடி பணம் சம்பாதிப்பாங்க. அண்டு தோந்து போகிறவங்கள எல்லாம் பெட் கட்டி வின் பண்ணுற பணக்காரங்களுக்கு அடிமையாக ஆக்கிடுவாங்க. இதனால தான் பாட்டம் ஸ்டேட்டஸில் உள்ளவங்களும் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாமல் கேம் விளையாடி வின் பண்ணால் தான் நாமளும் ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவங்க மாதிரி நிம்மதியாக வாழ முடியும்னு இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கேமில் ஒன்லி ஃபஸ்ட்டு வர்றவனை மட்டும்தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாருமே லூசர் தான். இந்த கதையில் ஒரு வாலிப பையன் இந்த கேமுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கேமையே டோட்டலாக அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இவனோட ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த கேமில் சிக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட வெறும் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று இந்த கேமை எப்பவும் போல் கண்டுக்காமல் விட்டுறணும். ஆனால் அப்படி பண்ணால் அவனுக்கு நெருக்கமான அந்த ஒருத்தரை அவன் இழந்தாகணும். ஸோ அவன் இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவான். அதாவது இந்த கேமில் கலந்து வின் ஆகி அவனுக்கு நெருக்கமானவங்களை காப்பாற்றணும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுறான்னு தான் மீதி கதையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 4 minutes. இந்த கதையை கேட்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். படத்தில் இதுக்காக அவங்க உருவாக்குன அந்த பிரேசில் கண்ட்ரி, 2 விதமான சொசைட்டி, இந்த கேமோட கான்செப்ட் எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் படம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. பிகாஸ் இந்த மூவியில் பிரச்சனை என்னென்னா இவங்க எல்லா விஷயத்தையும் சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு மூவி பார்க்கும்போது எந்த ஒரு கேரக்டர் கூடயும் கனெக்டே ஆகாது. அவங்க காமிக்கிற ரேஸ் கூட லேகாக தான் இருக்கும். இந்த கதையை பெருசாக பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருந்தும் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக மூவி எடுத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் கதைலாம் முக்கியம் இல்லை, மூவி லேக் ஆனாலும் பரவாயில்ல, சும்மா பார்க் ஓவர் ரேஸ்காண்டியே படம் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மூவியை பார்க்கலாம். மீதி எல்லாரும் இந்த மூவியை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. மூவி பார்க்குறவங்க ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்துக்கு நான் 5க்கு 2 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.